இல்ல இல்ல எனக்கு போன் வரும், அதுக்கு தான் நான் சொல்றேன். ஹலோ, நான் உள்ளதா இருக்கேன், வர சொல்லுங்க. அஞ்சலி வந்துட்டா. ஓ, அப்ப நான் எடுத்து வைக்கிறேன். ஏங்க, அஞ்சலி தான் வந்துட்டால, நாங்க சேர்ந்து சாப்பிடுறோம் தான் சொல்றேன். ஏங்க சாப்பிடுங்க, எடுத்து வைக்கிறீங்க. என்ன திடீர்னு போன் பண்ணிடலாம்? அட என்ன மாமா, நீங்க இங்க இருக்கீங்க? என்ன ரெண்டு பேரும் எனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்களா? சர்ப்ரைஸும் இல்ல, லெமன் ரைஸும் இல்ல, பிரியாணி இவங்களுக்காக கொண்டு வந்திருக்க. சாப்பிட மாட்டேங்கிறாங்க பாரு. ஏமா, ஒரு கர்ப்பமா இருக்க பொண்ணு கரெக்டான டைம்ல சாப்பிடணும்ல, அவங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. நீ தானே சொல்லணும். நிறைய எல்லாம் ஒண்ணு கொண்டு வரல, கொஞ்சமா பார்த்து பார்த்து அவங்க என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது, காரம் இல்லாம உப்பு இல்லாம புளிப்பு இல்லாம பக்குவம் பார்த்து பார்த்து சொல்லி சொல்லி செஞ்சு கொண்டு வந்தா. நிறைய எல்லாம் கொண்டு வரல, கொஞ்சம் தான். இதை சாப்பிட்டு இவ்வளவு பிக்க பண்றாங்க இவங்க. என்ன மாமா, இது உங்களுக்கு கொஞ்சமா? அம்மா நிறைய செஞ்சோம், ஆனா வீட்டுல பெரிய கேரியர்ல இதா இருந்தது, அதான் இதை கொண்டாந்துட்டேன். மீதி வீட்டுல இருக்கு. வீட்டுல இருக்கிறதுலயே இதுதான் சின்ன கேரியர் மாமா. அக்கா, ஏங்க மாமாவை டென்ஷன் பண்ற? நீ டைம்க்கு சாப்பிட்டா தானே வயித்துல இருக்கிற பேபி ஹெல்த்தியா வளரும். பேசு பேசு, எல்லாம் என் நேரம். எல்லாம் சாப்பிட்ற நேரம் தான். ஏங்க வாங்க, அஞ்சலிமா நீ வா, சாப்பிட்டு வா. ஐயோ, எனக்கு வேண்டாம் மாமா. நீங்க உங்க பொண்டாட்டிக்காக ஆசை ஆசையா சமைச்சிருக்கீங்க, அது போய் நான் சாப்பிட்டா அப்புறம் எனக்கு தான் வயிறு வலிக்கும். வேண்டாம், உங்க பொண்டாட்டிக்கே கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வயிறு வலிக்காது. ஒன்னா சாப்பிட்டு நான் பரிமாறுறேன், நீங்க சாப்பிடுங்க. மாமா, நான் பாத்துக்கிறேன். மொத்த கேரியரையும் ஒத்த பருக்க இல்லாம நான் அக்காவை சாப்பிட வச்சிடுறேன். நீங்க கிளம்புங்க மாமா. அப்படியா? அப்ப நீ ஒழுங்கா அவங்களை சாப்பிட வச்சிருவியா? சரி, உன்னதான் நம்பி இந்த பொறுப்பு வந்துட்டு ஒப்படைச்சிட்டு போறேன். இந்த பாருங்க, ஒழுங்கா சாப்பிட்டுருங்க. இப்ப ஒத்த உசுறு கிடையாது, ரெட்டை உசுறு. அதனால ஒழுங்கா சாப்பிடணும்னு சொல்லிட்டேன். மாமா ப்ளீஸ், ஒரு ரிக்வெஸ்ட். இந்த ரெண்டு உசுருன்னு நிறைய வாட்டி சொல்லிட்டீங்க. இனிமே இந்த டயலாக மட்டும் மாத்திக்கிறீங்களா? ஏமா, நானம்மா எழுதுற மாத்துறதுக்கு? எழுத வேண்டியவர் எழுதுறாரு. அந்த இறைவன் எழுதி வச்சத நாம மாத்த கூடாது. ரெட்ட உசுறு எழுதிருக்காரு, அது ரெட்ட உசுறு தான். புரியுதா? அப்ப நீங்க கரெக்டா சாப்பிட்டுருங்க. இந்த பாரு அஞ்சலி, இந்த பாரு, நீ சொன்னதை நம்பிதான் போறேன். நீ ஒழுங்கா பாத்துக்க, சாப்பிட வச்சிரு. சாப்பிட மாட்டேன், நட முடிப்பாங்க, விட்டுறாத. புரியுதா? நம்பிதான் போறேன். ஏங்க ஏங்க, நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு போங்களேன். நான் ஃபுல்லா சாப்பிட்டேங்க. டேஸ்ட் பாக்குறேன், டேஸ்ட் பாக்குறேன். அர்த்தம் கொடுத்து ஃபுல்லா சாப்பிட்டு வச்சா கழுத்து வரைக்கும் இருக்குது. அது வேணும். இருங்க இருங்க, ஒரு நிமிஷம். இந்தாங்க, இந்த பிரியாணி எடுத்துக்கோங்க. திங்கக்கிழமைல நான் சாப்பிட மாட்டேன். வெஜிடபிள் பிரியாணி தானே, நான்வெஜ் சாப்பிடுவாங்களோ? சரி, ஓகே, கொடு, சாப்பிடுங்க. தேங்க்யூ. வரியா? எங்க எங்க வேணாலும் போலாம், வரியா? அப்படியா? ஆனா நீ போக வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு, போறியா? நீயே எடுத்து ரெடி பண்ணிட்டியா? ஆமாப்பா, நல்ல இடம். 3 நேரம் சாப்பாடு, ஜாலியா இருக்கலாம். ஆனா உன்ன மாதிரி அங்க நிறைய பேர் இருப்பாங்க. டேய், பாத்தீங்களாடா? அப்ப சரிப்பா, போலாமா? போலாமே. ஏங்கடா இறங்க. என்னடா ஈவ்டீசிங்கா பண்றீங்க? ஈவ்டீசிங் உங்களுக்கு சும்மாவே விடக்கூடாது மேடம். நீங்க கிளம்பு. இல்ல, நீங்க போங்க. இன்னும் இவன மாதிரி நிறைய பேர் இங்க வருவாங்கல்ல, மொத்த பெரிய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நான் வரேன். கூட்டு போங்க மேடம். வாடா போ. இந்த நேரத்துல இவன் இங்க என்ன பண்றான்? இந்நேரத்துக்கு அஞ்சலி இங்க என்ன பண்றா? அஞ்சலி, நீ எங்க நிக்கிற? மணி 11 ஆகுது.
இன்னும் வீட்டுக்கு போகல? ஆட்டோக்கு ஏதாவது வெயிட் பண்றியா? சொல்லு. நீ ஏன் அதெல்லாம் கேக்குற? உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாரு. அஞ்சலி, அன்டைம்ல இங்க நிக்கிறது ரொம்ப டேஞ்சர். நிறைய பொறுக்கி பசங்க அந்த ஏரியால சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணு ஏதாவது கேப் புக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பு, இல்ல என் கூட வீட்டுக்கு வா, நான் உன்னை டிராப் பண்றேன். உன்னை போன்னு சொன்னேன், அதை நீ கேட்க மாட்டியா? அஞ்சலி சொன்னா கேளு. இங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. தனியாளா உன்னால அந்த பொறுக்கிங்களை எல்லாம் சமாளிக்க முடியாது. உன்னை இப்படி இந்த ஆபத்தான இடத்துல விட்டுட்டு என்னாலே போக முடியாது. தயவு செஞ்சு வா, வா போலாம். ஏய் ஏய் விடு. ஏய் அஞ்சலி, விடு. ஏன் அஞ்சலி கையை விடுன்னு புரிஞ்சுக்க சொல்றேன்ல. மாட்டேங்கிற? கையை விடு. சொல்றதை கேளு. பொறுக்கி என்னடா, நாங்கெல்லாம் இருக்கும்போதே பொண்ணு கையை பிடிச்சி இழுப்பியா? ஒரு பொண்ணு தனியா இருந்துடக்கூடாதே, அப்படியே வந்துருவீங்களே. மேடம், பாக்க டீசென்ட்டா இருக்க, இப்படி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்க. வா வா. மேடம் 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 இருங்க இருங்க மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் அவளோட ஹஸ்பண்ட் தான். என்னது ஹஸ்பண்டா? இல்ல மேடம், இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இவன் நல்லா போய் சொல்றான். ஏய் அஞ்சலி, விளையாடாத. மேடம், அவ அன்டைம்ல இங்க இருக்காளேன்னு சேஃபா வீட்டுல கொண்டு போய் விடலான்னு தான் நான் கூப்பிட்டேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.